Hi friends, welcome to Mann channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்தி ட்ரிங்க் தாங்க. அதுவும் நம்ம பச்சை பருப்பு வச்சு செய்ய போகிறோம். பச்சை பருப்புனா இதை வந்து பார்த்திங்கன்னா முளை கட்டின பச்சை பருப்பு. முழு பச்சை பருப்பு, தோல் உள்ள பச்சை பருப்பை நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா இது மாதிரி அழகாக முளைச்சி வந்துடும். இது 2 நாளைக்கு அப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேங்க உங்களுக்கு. இப்போ இந்த துணியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாங்க. பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ ஒரு முளைப்பு வந்திருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி முளை கட்டி செய்யும்போது நமக்கு எல்லா புரதச்சத்தும் அழகாக கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து நான் குக்கரில் போடுறேங்க. இது 4 பேர் குடிக்கிற ட்ரிங்க்ஸ் நான் ரெடி பண்ணுறேன். அது கூட ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 2 விசில் வச்சா போதுங்க. ரொம்ப விசில் வைக்க தேவையில்ல. 2 விசில் வச்சா போதும். அவ்வளோதாங்க. விசில் வந்ததுக்கப்புறம் அந்த கேஸில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பருப்பு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்குது. ரொம்ப குழைய வைக்க தேவையில்லைங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம வெந்த பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. அது கூடவே ஒரு அரை மூடி தேங்காவை திருகி எடுத்துருக்குறேன். இனிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துங்க. வெல்லம், அது கூடவே 2 ஏலக்காய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்குறேங்க. தண்ணியில் வேறு எதுவுமே சேர்க்கல, தண்ணி மட்டும் சூடு பண்ணி வச்சுருக்குறேன். இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம அரைச்சின்னு வந்து அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கரண்டி போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கினே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்ல. காலையில் ஒரு கிளாஸ் இந்த ட்ரிங்கை குடிச்சிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட தேவையில்லைங்க. அவ்வளோ ஹெல்தியானது இது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க கொண்டு எல்லாமே குடிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நான் முந்திரி பருப்பு எல்லாம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்து கொடுக்குறேங்க. நீங்கள் ட்ரை ஃப்ரூட் எது ஒன்றாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சிங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.